நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை எப்போதும் துஷ்பிரயோகம் செய்யாது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உறுதியாக கூறினார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளன்று உலகத்திலேயே முதன்முறையாக அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 3 ரூபாய்க்கு அரிசி, 2 ரூபாய்க்கு கோதுமை, 1 ரூபாய்க்கு கேழ்வரகு, கம்பு போன்றவையும் மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாகவும் வழங்கப்படும். இதனால் மத்திய அரசுக்கு 1,26,000 கோடி மானியம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். மேலும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. இன்னும் 20 நாட்களில் 400 மெகாவாட் மின்சாரமும் அடுத்த 10 நாட்களில் 1000 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும். அதில் 35 மெகாவாட் மின்சாரம் புதுவைக்கு வழங்கப்படும் என்று கூறிய அவர், மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் எதுவும் புதுவையில் வேகமாக நடைபெறவில்லை. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தான் அளித்த 10 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. எனவே அதனை துரிதமாக செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று தவறான குற்றச்சாட்டை கூறி வரும் முதல்வர் ரங்கசாமி, மத்திய அரசு வழங்கிய திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக 40% மட்டுமே செலவு செய்துவிட்டு 60% செலவு செய்யாமல் திருப்பியுள்ளார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக பிரதமர் 125 கோடி நிதி அளித்தும் உரிய கோப்புகள் அனுப்பாததால் அந்த நிதியை இதுவரை மாநில அரசு பெறவில்லை. மற்றும் ரயில்வே, அரசலாறு திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கான 50% அளிக்கவில்லை. இருப்பினும் தமது முயற்சியால் முழு தொகையான 74 கோடியையும் மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதுபோன்று அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்திற்கும் மாநில அரசு நிதி ஒதுக்காததால் முழு தொகையை மத்திய அரசு ஒதுக்கியும் பணிக்கான ஒத்துழைப்பை மாநில அரசு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு 3000 கோடி திட்ட ஒதுக்கீடாக பெற்ற முதல்வர் இந்த ஆண்டு திட்ட ஒதுக்கீடாக 2000 கோடி பெற்றுவிட்டு மத்திய அரசு நிதி ஆதாரம் வழங்கவில்லை என்பது நியாயமில்லை என்றார். மேலும் மிக்சி, கிரைண்டர், சென்டாக் பணம், கணினி, லேப்டாப், தொலைக்காட்சி, வாஷிங் மெஷின் என்ற எந்த வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் ஆளுநர் பதவியேற்றவுடன் மற்ற கட்சிகளை தூண்டிவிட்டு ஆளுநர் மாளிகை காங்கிரஸ் கூடாரமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் காங்கிரஸ் கட்சி எப்போதும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது கிடையாது. மேலும் துணைநிலை ஆளுநரை சாதகமாக பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதியாக கூறினார். மேலும் நாளைய தினம் கன்னியாகுமரி புதுவை இடையே ரயில் சேவையை மத்திய ரயில்வே துணை அமைச்சர் துவக்கி வைக்கிறார். இதில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வாரம் 1 முறை என துவங்கப்பட்டுள்ள இந்த சேவை விரைவில் வாரம் 3 நாட்கள் என துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை லாரி உரிமையாளர்கள், முகவர்கள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் சங்கங்களின் கூட்டுக்குழு கூட்டம் சம்மேளன துணைத் தலைவர் வேலு தலைமையில் நடந்தது. புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள், முகவர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் சங்கங்களின் கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம் தனியார் ஓட்டலில் தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி தலைமையில் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் சங்க வேலு முன்னிலையில் நடந்தது. புதுச்சேரி சங்க பொதுச் செயலாளர் சிவகுமார் வரவேற்று பேசிய கூட்டத்தில், புதுவையில் அடிப்படை வசதிகள் இல்லாத மேட்டுப்பாளையம் லாரிகள் முனையத்தை நவீனப்படுத்த வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி முதல் சரக்கு லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. போராட்டத்தின் போது வெளி மாநில லாரிகளும் புதுவைக்கு வராமல் ஒத்துழைப்பதாக தமிழகம் உள்ளிட்ட பிற மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் நல்லதம்பி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவிலிருந்து புதுவைக்கு 75 லாரிகள் இயக்கப்படுகிறது. மேலும் தினமும் 2000 லாரிகள் புதுவைக்கு சரக்கு இறக்கு ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் இருப்பது போன்று புதுவையில் சரக்கு லாரிகள் நிறுத்த பாதுகாப்பான இடமோ புக்கிங் அலுவலகமோ இல்லாததால் லாரிகளை சாலைகளில் நிறுத்த வேண்டியுள்ளது என்று தெரிவித்த அவர், மேலும் பல கட்ட கோரிக்கைகளுக்கு பின்னர் முதல்வர் ரங்கசாமி மேட்டுப்பாளையத்தில் கனரக வாகன முனையம் அமைத்து கொடுத்தும் போதிய பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்திலேயே லாரி புக்கிங் முகவர்கள் அலுவலகத்தையும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 16ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்தும் எவ்வித பலனும் ஏற்படாததால்
வரும் 17ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினார். மேலும் இதனால் புதுவைக்கு கேஸ், டீசல் உள்ளிட்ட முக்கிய சரக்கு லாரிகள் ஓடாது. மேலும் நாள் ஒன்றுக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு வணிகம் பாதிக்கும் என்று கூறினார். அப்போது தென்னிந்திய சம்மேளன தலைவர் சண்முகப்பா, மோட்டார் காங்கிரஸ் சம்மேளன தலைவர் வேலு, ஏழுமலை, சென்னா, கேசவலு, புதுவை தலைவர் ஜெயராமன் உள்ளிட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்சிகள் உடனிருந்தனர். பிரெஞ்சு குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் தூதரக அதிகாரிகள் மரியாதை செய்தனர். பிரெஞ்சு குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுவையில் அமைந்துள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பிரெஞ்சு தூதரக இணை தூதர் ஹெலன் சார்பின், பிரெஞ்சு எம்பி சங்கர வாழுமுனி மற்றும் புதுவை அரசு சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் அழகிரி ஆகியோர் கலந்து கொண்டு போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது பிரான்ஸ் மற்றும் இந்திய நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு இரு நாட்டு கொடிகளும் ஏற்றப்பட்டன. மேலும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், புதுவை அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். பெருந்தலைவர் காமராஜரின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் தனது சொந்த செலவில் வழங்கிய நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கும் விழா முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி எதிரில் நடைபெற்றது. பொதுச் செயலாளரும் இந்திரா நகர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 2000 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் ஏகேடி ஆறுமுகத்தின் பெற்றோர் வைத்தியலிங்கம் மங்கலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 7,500 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 5,000 ரூபாய் பரிசு தொகைகள், 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும், தொகுதியை சேர்ந்த காது கேளாதோர் சிகிச்சைக்கும் மாணவருக்கு கல்வி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு நிதி உதவிகளையும் வழங்கினார். காங்கிரஸ் உறுப்பினர் VP சிவக்கொழுந்து மற்றும் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக முத்திரையர்பாளையம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ஏகேடி ஆறுமுகம், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், காங்கிரஸ் உறுப்பினர் சிவக்கொழுந்து மற்றும் காங்கிரசார் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரான்ஸ் தேசிய நாளை முன்னிட்டு பிரெஞ்சுக்காரர்கள் விளக்கு மற்றும் பிரான்ஸ் இந்திய கொடிகளை ஏந்தியபடி புதுவை கடற்கரை சாலையில் ஊர்வலமாக சென்றனர். பிரான்ஸ் நாட்டில் 1789ஆம் ஆண்டு வரை இருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரத்தில் உள்ள பஸ்தி என்னும் அரசாங்க சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்தெறிந்து மக்களாட்சியை நிறுவிய தினம் 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் ஆகும். மேலும் அக்காலத்தில் மின்சார வசதியின்மையால் மக்கள் அனைவரும் இரவில் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வெற்றி பெற்றனர். இந்த தேசிய தினத்தை நினைவூட்டும் வகையில் ஆண்டுதோறும் பிரான்ஸ் நாடு முழுவதும் மட்டுமன்றி பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் வசிக்கும் நகரங்களிலும் ஜூலை 13ஆம் தேதி இரவு தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக செல்வது வழக்கம். அதுபோன்று புதுவையில் வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் தீப்பந்தம் ஏந்தி கடற்கரை சாலையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். புதுவையில் திருவிழாவின் போது ராணுவ வீரர் தாக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தவளக்குப்பம் அடுத்த பூரணங்குப்பம் பகுதியை சேர்ந்த ராணுவ வீரர் ராகுல் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருந்த நிலையில் ஊர் கோவில் திருவிழாவில் பங்கேற்று விட்டு வீட்டிற்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த காவல்துறையினர் திருவிழாவிற்காக போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்திய போது வீடு பக்கத்தில் இருப்பதால் வந்த வழியே சென்று விடுவதாக ராகுல் கூறியுள்ளார். இதனால் ராகுலுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போது ராகுலை காவலர் ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் கை மற்றும் வயிற்றில் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ராகுல் இது குறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கண்டித்து ராகுலின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ராணுவ வீரர் ராகுலை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். அவர்களுடன் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானம் அடையாத பொதுமக்கள்
உடனடியாக வழக்கு தொடர வேண்டுமென கூறியபடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உதவி ஆய்வாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். லஞ்சம் ஊழல் பற்றிய கலந்தாய்வு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் புரிந்துணர்வு கருத்தரங்கம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்திய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பு மற்றும் புதுவை யூனியன் பிரதேச மக்கள் உரிமைகள் நல இயக்கம் சார்பில் லஞ்சம் ஊழல் பற்றிய கலந்தாய்வு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 புரிந்துணர்வு கருத்தரங்கம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்திய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பின் புதுவை தலைவர் ரத்தின ஜனார்த்தனன் தலைமையில் செயலாளர் சேகர் முன்னிலையில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பின் நிறுவனர் டாக்டர் சேதுராமன், பொது செயலாளர் ரத்தின பாண்டியன், ஓய்வு பெற்ற நீதிபதி முருகபூபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு லஞ்சம் ஊழல் மக்களிடையே பின்னி பிணைந்து விட்ட காரணத்தால் தலை நிமிர்வு ஏற்பட முடியாமல் தவிக்கும் நிலை மாற தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அனைத்து குடிமக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் விரிவாக கலந்துரையாடியதுடன் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பற்றி விளக்கி கூறினர். மக்கள் உரிமைகள் நல இயக்க மாநில தலைவர் சேகர், பொது செயலாளர் தாமோதரன் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.